ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா யூனா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு காணாமல் போயிருப்பா. அவளை கடத்தினவங்க கொஞ்சம் பணத்தையும் கேட்டு ஒரு மாதிரி அந்த பேரண்ட்ஸை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தக்கரை இருக்க மாதிரி ஒரு பொம்மையையும் அனுப்பியிருப்பாங்க. இதை பார்த்து அந்த அப்பாவும் ஒரு மாதிரி கதறி இருப்பார், என் பொண்ணு எங்கடா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த பொண்ணு யூனாவை தான் நம்ம காட்டுறாங்க. அவளை ஏதோ ஒரு இடத்துல தூங்க வச்சிருக்காங்க அந்த கிட்னாப்பர். அப்படியே அவளை நின்று பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரியும் தெரியுது. ஸோ இவன் யார் அப்படின்றது நமக்கு இப்போ வரைக்கும் புரியல. இன்னொரு பக்கம் இந்த யூனா பொண்ணு காணாமல் போன விஷயத்த ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக நம்ம ஆளுங்களுடைய ஆஃபீஸ்க்கு அனுப்பியிருப்பாங்கல்ல, அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன பண்றாங்கன்னா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாக் அப்படின்ற ஒருத்தனை முன்கூட்டியே விசாரிச்சு அனுப்பியிருப்பாங்கல்ல, இவன் அந்த கிட்னாப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றியே இவங்க இப்போ தான் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் வந்து ஜாக்கு, இவன் வேலை பார்க்குற இடத்துல அந்த பொண்ணு யூனாவுடைய அப்பாவுக்கும் இவனுக்கும் கொஞ்சம் சண்டை வந்திருக்கு. அங்கே நிறைய பேர் சண்டை போட்டிருந்தாலும் இவன் ஒருத்தன் தான் வந்து தன்னுடைய பணம் நஷ்டமானதுனால ஓவரா அந்த யூனாவோட அப்பா கிட்ட அந்த டைமில் சண்டை போட்டிருந்திருக்கான். மேபி அவரை பழி வாங்குற விதமாக கூட இப்போ அவருடைய பொண்ணு யூனாவை இவன் கடத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாம் முடிவே பண்ணிட்டாங்க. அதுலயும் அந்த ஹெட் ஒருத்தர் இருப்பான், ஏய் கண்டிப்பா இவன் தான்டா, இவனை நம்ம வந்து சீக்கிரமா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணிட்டாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜங்கு வேற உள்ள வரான். எதுக்காக அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெஷல் டீம்ல இருக்க கேப்டன் வந்து நம்ம ஜங்கு கிட்ட கேட்டிருப்பார்ல, இங்க ஹேங் ஓவர் சூப் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இவருக்காக நம்ம ஜங்கே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். வச்சுக்கோங்க சார், எனக்கு இதுக்கு காசு கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே வரான். ஆக்சுவலா இவன் இதை பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனுடைய ஒய்ஃப் வந்து சொல்லியிருப்பாள்ல, உனக்கு வந்து மேல் இடத்துலயும் இதுக்கு மேல வந்து ப்ரொமோஷன் கிடைக்காது, நீ கடைசி வரைக்கும் இப்படி ஒரு கீழ் பதவியில இருந்தே வாழ்க்கையை ஓட்டிடுவேன், நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாள்ல, அதனால தான் இப்படி மேலிடத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் டீம் கூட இவன் கொஞ்சம் அப்படியே க்ளோஸாக இருக்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அது மூலமாக நமக்கு ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியே வர, அந்த பக்கமாக நம்ம ஹீரோயின் போகிறா. அவள் வந்து பார்த்துட்டா, டேய் நீ என்ன அவங்க டீமில் இருந்து வெளியே வர அப்படின்னு சொல்ல, இவனும் உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு மழுப்ப ஆரம்பிக்கிறான். அதுவா, நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே தானே மீட்டிங்லாம் போட்டு பேசிகிட்டு இருந்தோம், அதனால தான் பழக்க தோஷத்தில் இங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்ன ரூம் இருக்குது, அந்த ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கேஸை நம்ம இப்போ வரைக்கும் விடலை, இது நம்மளோட கேஸ் தான், நம்ம வந்து பார்க்கணும். ஆனால் அடுத்த கட்டமாக இப்போ நம்ம இந்த கேஸை எப்படி லீட் பண்ணுறது, இந்த கிட்னாப்பரை பற்றி நமக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழப்பத்தோடு இருக்கும்போது அந்த பக்கமாக அந்த ஸ்பெஷல் டீமில் இருக்கக்கூடிய ஆள் வேற நடந்து போயிட்டு இருக்கான். ஐயோ, நம்ம இன்னும் இந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சும்மா பாக்ஸிங் பண்ணுற மாதிரி டிஷன் குத்தி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஐயோ லூசிங்களா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் டீமில் இருக்க கேப்டன் கிட்ட மறுபடியும் நம்ம ஜங்கு போயிட்டு கொஞ்சம் பேசிட்டு அப்படியே க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணுறான். இதுதான் ஒரு சாக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் டீமில் இருக்காலும் நம்ம ஜங்கு கிட்ட வந்து கேட்குறான், சொல்லுப்பா நீங்கள் இந்த கேஸை விசாரிக்கும் போது உங்களுக்கு இந்த கிட்னாப்பரை பற்றி ஏதாவது தெரிய வந்துச்சா, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இவரும் உடனே சொல்ல நினைக்கிறாரு, ஆமாம் அந்த கிட்னாப்பருக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த சொல்ல வரும்போது அவன் அப்படியே பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு, இல்லை சார் எதுவுமே இல்லை, நாங்கள் எதுவுமே கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுறான். ஏன்னா அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை இவங்களுடைய டீம் தானே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்க, அது ஈஸியாக நம்ம இவங்ககிட்ட சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம ஜங் வந்து சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன யோசிச்சாருன்னே தெரியல. நம்ம இந்த மாதிரி நல்லவனாக இருக்கிறதுனால நமக்கு எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை, நம்ம இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஸ்பெஷல் டீமில் நம்மளும் ஒரு ஆளாயிடணும், நமக்கு ப்ரொமோஷன் கிடைச்சா தானே நம்மளுடைய வாழ்க்கையும் ஓட்ட முடியும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சு இவங்க டீமுடைய ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டு இவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பாங்களா ஒரு சில இன்ஃபர்மேஷன், அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறாரு, அந்த கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிற விஷயத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறாரு. இப்போ இது எல்லாத்தையுமே போயிட்டு அந்த ஸ்பெஷல் டீமில் இருக்க கேப்டன் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த சின்ன பையன் இருக்கான்ல அவனை வந்து அவர் பார்க்குறாரு, டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஆமா என்ன எப்போ பாரு ஆளுக்கு சும்மா என்ன பார்க்கும் போதெல்லாம் நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க, நீ என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டே இருக்கிறீங்க, இது என்னோட இடம், நான் இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் தான் தேவையில்லாமல் என்னோட இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பையன் ஒரு பெரிய மனுஷன் மாதிரி அவன் கூட உட்காந்து இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்கான். அந்த டைமில் நம்ம ஜங்கோட மனசில் இருக்க ஒரு கேள்வியை இந்த பையன் கிட்ட கேட்குறான், டேய் தம்பி, இப்போ நீ ஒரு எக்ஸாம் எழுதுற, அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா உன் ஃப்ரெண்டுங்களுக்கு நீ துரோகம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனுக்கு நடந்துட்டு இருக்க அந்த சினாரியோ வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ உடனே அந்த பையனும் அதை கேட்டு, நான் என்ன பண்ணுவேன், என் ஃப்ரெண்டுங்களுக்கு துரோகம் பண்ணுற ஒரு விஷயத்தை நான் பண்ண மாட்டேன், அந்த எக்ஸாமில் அப்போ தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா கூட நான் அதை கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒரு மாதிரி செருப்பை சாணியில் முக்கி அடிச்ச மாதிரி ஆயிடுது. சார் ஒரு சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லையே, என்னோட டீம்மேட்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு இன்ஃபர்மேஷனை நான் எதுக்காக இன்னொரு டீம் கிட்ட போய் சொல்லணும், அது மூலமாக எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது அப்படின்னா கூட அதை நான் சந்தோஷமாக எப்படி ஏற்றுப்பேன், இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபைல் எதையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் டீம் கிட்ட கொடுக்கவே இல்லை, அப்படியே வச்சுக்கிறான். கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம டேன் இருக்கான்ல அவன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறான். யாரை பற்றி அப்படின்னா இந்த யூனாவுடைய அப்பா இருக்கார்ல, அவர் ஸ்கூல் படிக்கும்போது கூட ஜே அப்படின்ற ஒரு பையனை புள்ளி பண்ணி அவனை ஒரு ஆக்சிடென்ட்லையும் மாட்ட விட்டுருப்பாரு. அவன் அப்பயே செத்துருக்க மாட்டான், கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதுக்கப்புறமேட்டு தானே உயிர் பொழைச்சிருப்பான். ஸோ மேபி அவன் இந்த யூனாவோட அப்பாவை பழி வாங்குறதுக்காக அவருடைய பொண்ணு இந்த யூனாவை இப்போ கடத்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நினச்சி இந்த ஜேவை பற்றி இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ அவங்க லாஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வந்திருக்காங்க. பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, அந்த ஜேன்றவன் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கான். அதாவது ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் உயிர்
வாழ்ந்திருக்கான். அதுக்கப்புறம் உடம்புல ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு இறந்து போயிட்டான் போல. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் இறந்துட்டான் சார் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு இவரும் ஷாக் ஆயிடுறாரு. அவன் செத்து போயிட்டான் அப்படின்னா எப்படா இந்த குழந்தைய யாருடா கடத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் இன்னொரு விஷயம் தெரிய வருது. ஜேவுக்கு ஒரு அக்கா இருப்பாங்கல்ல. ஆக்சுவலாக அந்த அக்காவோட பாய் ஃப்ரெண்ட்னால தான் இந்த ஜேவுக்கும் அப்புறம் இந்த யூனாவோட அப்பாவுக்கும் அந்த ஸ்கூல் படிக்கிற டைம்ல சண்டையே வந்திருக்கும். உன் அக்காவோட பாய் ஃப்ரெண்டு தாண்டா நான் சண்டை போடுற விஷயத்த டீச்சர் கிட்ட போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜேவை வந்து இந்த யூனாவோட அப்பா போட்டு அந்த டைம்ல புள்ளி பண்ணவே ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. ஸோ இப்படி அந்த ஜேவுடைய அக்கா ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அவங்க அப்போ எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னாவது நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது அவங்க தங்கியிருந்த அந்த வீட்டை விட்டு அவங்க எப்பயோ காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹவுஸ் ஓனர் லேடி சொல்றாங்க. நம்ம மூணும் ஜங்கும் போய் விசாரிக்கும் போது பட் இருந்தாலும் அவங்க அந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அது என்னன்னா அவங்க வீடு காலி பண்றதுக்கு முன்னாடி இங்க பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் வந்துட்டு அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்க மேபி அங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் அங்க பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அந்த ஜேவுடைய அக்காவை பத்தி விசாரிக்கிறாங்க. அவங்க இப்போ வேற எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல எங்களுக்கு தெரியாது. பட் அவங்க ரொம்ப நாளா எங்களுடைய ஹோட்டலில் வேலை பார்த்தாலும் ரீசன்ட் டேஸ்ல கொஞ்சம் ரொம்பவே தனிமையா அவங்க ஃபீல் பண்ண மாதிரியும் ஏதோ நினைச்சு ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்த மாதிரியும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டே அவங்க பாத்தீங்கன்னா நம்ம மூணை வந்து சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இது பார்க்குற எல்லா பொண்ணுங்களும் நம்ம மூணை வந்து சைட் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அவன் அப்படிப்பட்ட மன்மத குஞ்சா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஒரு சில சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த லேடி அங்கே வேலை பார்த்த அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே இவங்க இப்போ எடுத்துக்கிட்டு எல்லாருமே ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஜேவுடைய அக்கா மேலே தான் இருக்கு. ஏன்னா இப்போ அந்த ஜே இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயம் தெரிகிற வரைக்கும் இவங்க அவன் தான் வந்து கிட்னாப்பர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த யூனாவுடைய அப்பானால அவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அந்த குழந்தைய அவன் கடத்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் இப்போ அந்த ஜே இறந்து போயிட்டான். ஸோ தன்னுடைய தம்பி இறந்து போன சோகத்தை தாங்க முடியாம அதுக்கு காரணமானவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அக்கா கூட இந்த கடத்தல் வேலையை பார்த்துருக்கலாம்ல. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல அந்த அக்கா கறி அந்த ஹோட்டலில் வேலை பார்த்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே. ஸோ இப்போ அந்த ஃபுட்டேஜையும் அதுக்கப்புறம் அந்த யூனா பொண்ணு கடைசியாக காணாமல் போகும்போது அவளுடைய அங்கிள் மாதிரியே யாரோ ஒருத்தங்க வந்து கூட்டு போயிருப்பாங்கல்ல. ஸோ அது வந்து ஒரு ஆம்பளை அப்படின்ற மாதிரி தான் இவங்க இவ்வளோ நேரம் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் இப்போ இந்த இடத்துல அந்த 2 சிசிடிவி ஃபுட்டேஜும் ஒன்றா வச்சு பார்க்குறாங்க. அந்த ஹோட்டலில் ஜேவுடைய அக்கா வேலை பார்க்குற அந்த ஃபுட்டேஜையும் இப்போ அந்த யூனா போன கடத்திட்டு போனவனுடைய ஃபுட்டேஜையும் பார்க்குறாங்க. ஸோ 2 பேருமே சேம் ஒரே மாதிரி நடக்கிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அந்த யூனா பொண்ணை கடத்தினது இந்த ஜேவுடைய அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி அந்த நடக்கிற மாடுலேஷன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அதை வச்சு தான் இவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த யூனா பொண்ணு காணாமல் போன கேஸை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் வந்திருப்பாங்கல்ல. அவங்க காமெடி பீஸுங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸையே ஏற்பாடு பண்ணி கூட்டு போயிருக்காங்க. அந்த ஜாக்கு தான் இந்த பொண்ணை கடத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அப்படியே புகையெல்லாம் போட்டுட்டு கின்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு அவனுடைய வீட்டை உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க அவங்க பாட்டுக்கு. இவங்க இப்படி ஒரு பக்கம் காமெடி பண்ணும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க தனியாக ஒரு பக்கம் அவங்களுடைய ரைடை ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா அந்த ஜேவுடைய அக்காவை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துக்குள்ளே நுழையிறதுக்காக நம்ம ஜங் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நான் இந்த மாதிரி கொசு மருந்து அடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்டிங்கில் அவங்க விடலை. பட் இருந்தாலும் அவன் கம்பல் பண்ணுறான். இந்த மாதிரி இது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ரூல், நான் எல்லா ரூமுக்குள்ளேயும் வந்து அடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் அந்த ஜேவுடைய அக்காவும் பார்த்தீங்கன்னா இப்போ இவனை உள்ளே விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவனும் உள்ளே போகிறான். ஏதாவது தடையும் கிடைக்குதா அந்த பொண்ணு இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றியும் பார்க்கும்போது இந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஊட்டி விட்டுற மாதிரி பவுல் ஸ்டிக் இது எல்லாமே இருக்குது. ஸோ அதை வச்சு இவன் கன்ஃபார்மே பண்ணிடுறான். ஓகே இந்த குழந்தை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே இன்னொரு ரூம் கூட லாக்கில் இருக்கும். ஸோ இதை வச்சு இந்த பொண்ணு இங்கே தான் இருக்குது, இவ தான் கடத்திருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இவளை கைது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இவனுடைய இடுப்புல பாத்தீங்கன்னா ஒரு கன் இருக்கிறத அவ நோட் பண்ணிடுறா. ஸோ இவன் போலீஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு இரும்பு எடுத்து இவனுடைய தலையில போட்டு அடி நடிக்கிறா. வலி தாங்க முடியாம இவனும் கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் இவன் மயக்கத்தில் இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த யூனாவை மறுபடியும் கடத்திக்கிட்டு அந்த ஜேவோட அக்கா பாத்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு போற மாதிரி தெரியுது. இவனும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த காமெடி பீஸுங்க எல்லாருமே சேர்ந்து அந்த சந்தேக நபர் ஜாக் இருந்தால அவனுடைய வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. ஸோ நாலா பக்கமும் போயிட்டு எல்லா ரூம்லையும் நல்லா செக் பண்றாங்க. போதாத குறைக்கு அவனையும் பாத்தீங்கன்னா ஏதோ கையெல்லாம் கைவிலங்க போட்டு ஒரு மாதிரி லாக் பண்ணிட்டாங்க. குழந்தைங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்க குழந்தை இல்ல. அட பைத்தியக்காரனுங்களா, நான் தான் அங்கேயே சொன்னலடா என்கிட்ட குழந்தை இல்லை, நான் எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு. நீங்க எதுக்காகடா இப்போ ஏதோ தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி என்னை வந்து இப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கண்ட மாதிரி போலீஸ் திட்டிட்டு இருக்கான். ஸோ அந்த ஸ்பெஷல் டீம்ல இருக்க கேப்டனும் ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். என்னமோ பயங்கரமா நம்ம ஹீரோவோட டீம் அளவுக்கு இவனுக்கு ரிசர்ச் பண்ணி வந்து இவனை பிடிச்ச மாதிரி ஓ ஷிட்ன்றான். ஸோ இந்த பக்கம் அந்த லேடி நம்ம ஜங்க அடிச்சு போட்டு தப்பிச்சிருப்பாங்கல்ல. உள்ள இப்போ நம்ம மூணு வராரு. டே என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது டேய் எனக்கு ஒன்றும் ஆகல, நீ ஃபர்ஸ்ட் அந்த லேடியை போய் பிடி
அவள் அந்த குழந்தைய மறுபடியும் கடத்திட்டு எங்கேயோ வெளியே போனா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மூணும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்கிங்க்கு போகிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லேடி காரில் அந்த குழந்தைய தூக்கி போட்டு இப்போ கடத்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறா. கியர்லாம் போட்டு ஆக்சிலேட்டர் அழுத்தி வண்டியை மூவ் பண்ணுறா. பட் வண்டி மூவே ஆகலை. என்னடா இது அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் முன்னாடி பார்த்தா அங்கே நம்ம மூணு அவருடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி அப்படியே காரை பார்த்தீங்கன்னா தூக்கிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் வீல் தரையில் இல்லாமல் வண்டியும் மூவே ஆகலை. ஸோ இதை பார்த்து இவங்க ஷாக்கிங்கில் இருக்கும்போது அவர் மறுபடியும் உள்ளே இறங்கி வரலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அவர் மறுபடியும் தடுக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் அவள் இடிச்சு தள்ளிட்டு போயிடுறா நம்ம மூணையே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடியே நம்ம ஜங்கு ஓடி வருவார். ஒரு தடவை மேலே நோக்கி ஷூட் பண்ணிட்டு அந்த லேடியை பயங்கொடுத்த பார்க்குறாரு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே தான் இருக்கா. இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷூட் பண்ண எய்ம் பண்ணும்போது நம்ம இது மிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். நம்ம இந்த மாதிரி இந்த கேஸை லீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ லீட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவே ஒரு பிரச்சனையாயிரும். அந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாதுன்னா நான் இந்த லேடியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனுடைய ஃபேமிலியை பற்றிலாம் முழுக்க முழுக்க ஒரு ரீகேப் பண்ணுறான். எல்லாரை பற்றியும் நினச்சி பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த காருடைய டயரையும் பஞ்சர் பண்ணிடுறான். ஸோ அந்த லேடியால் மூவ் ஆக முடியல. அதுக்கப்புறம் என்ன அவளை போய் கைது பண்ணிடுறாங்க. அந்த குழந்தையையும் எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு இன்னும் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா அவன் 4 பெண் குழந்தைங்களை பெற்றிருக்கான்ல. அதனால தான் இந்த குழந்தையையும் அவன் குழந்தை மாதிரி நினச்சி எப்படியோ காப்பாற்றிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அந்த லேடியை கூப்பிட்டு இப்போ நம்ம ஆளுங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எதுக்காக ஃபஸ்ட்டு கடத்துனீங்க அப்படின்னு சொல்லும்போது அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா. என் தம்பி இறந்து போனதுலேருந்து நான் நடப்போனமாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே மறந்துட்டு நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ தான் திடீர்னு ஒரு நாள் என் தம்பி இறந்து போனதுக்கு காரணமானவனை நான் பார்த்தேன். என் தம்பியே இறந்து போயிட்டான். ஆனால் அவன் மட்டும் குழந்தை குட்டின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கலாமா? அதுக்காக தான் நான் அந்த குழந்தையை கொல்லணும்னு சொல்லி பிளான் பண்ணேன் அப்படின்ட்டு இப்போ நமக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் காட்டுறாங்க. ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த யூனாவுடைய அப்பா இன்ஸ்டாகிராம் ஐடியெலாம் போய் பார்த்துருக்கா. அதில் அவன் போடுற போஸ்ட்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த குழந்தை என்ன ஸ்கூலில் படிக்குது அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இவ ரெகுலராக பார்க்க ஆரம்பிக்கும் போது வழக்கமாக யூனாவுடைய அம்மா தான் வந்து அந்த குழந்தையை பிக்கப் பண்ணுவா. ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் அந்த யூனாவுடைய அங்கிள் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறத பார்த்துருக்கா. ஸோ இவ அதனால என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த அங்கிள் மாதிரியே வேஷம் போட்டுட்டு அந்த அங்கிள் வர்றதுக்கு முன்னாடி போய் அந்த யூனாவை பிக்கப் பண்ணிட்டு இவ பாட்டுக்கு அந்த அங்கிள் மாதிரியே கூட்டு வந்திருப்பா. அதனால தான் ஸ்டார்டிங்கில் அந்த குழந்தையும் எதுவுமே சொல்லாமல் அவ கூட அப்படியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கொன்னதுக்கப்புறம் இவளாலையும் நிம்மதியாக இருக்க முடியாதுல்ல. ஒரு குழந்தைய கொன்னுட்டோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவளுக்கு இருக்கும்ல. ஸோ அதனால அந்த குழந்தைய கொண்டுட்டு இவளும் சேர்ந்து செத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் பிளானே பண்ணியிருந்திருக்கா. பட் அந்த குழந்தையோட இன்னசென்ட்டான ஃபேஸை பார்க்கும்போது இவளுக்கு கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவே வரமாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் கூடவே வச்சு வளர்த்துட்டு இருந்திருக்கா. நடுவில் அந்த காசு கேட்டு மிரட்டினது மெசேஜ் பண்ணது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா தான். ஏன்னா குழந்தையை கடத்துறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. அதுக்காக தான் இப்படி சும்மா பணத்துக்காக கடத்தினேன் அப்படின்ற மாதிரி இவ ஒரு பாவலா பண்ணியிருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. அந்த யூனாவை மறுபடியும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டே சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜெயோட அக்கா பண்ண தப்பு எல்லாத்துக்குமே அவளை ஜெயிலில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த யூனா பொண்ணு வருது. வந்துட்டு ஒரு லாலிபப்பை வந்து கொடுக்குது. ஸோ இதை பார்க்கும்போதே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவ இந்த குழந்தைய எப்போ கடத்திட்டு போனாலோ அப்பையிலேருந்து அந்த குழந்தைய நல்லபடியாக தான் பார்த்துருக்கா. அதனால தான் அந்த குழந்தையும் இப்போ வந்து அன்பா இந்த மாதிரி லாலிபப் கொடுக்குது. ஸோ அதை வாங்கிட்டு அவள் ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு இருக்கா. இந்த குழந்தைய போய் நான் எப்படி கொல்ல பார்த்துருப்பேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த பொண்ணுடைய அப்பாவும் முன்னாடி வராரு. வந்துட்டு அப்படியே மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. என்னை மன்னிச்சிருங்க, நான் சின்ன வயசில் ஏதோ ஒரு கோவத்தில் தான் அவன் கூட அப்படி புள்ளி பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஆனால் அது அவனை சாகிற அளவுக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நான் எப்பயுமே நினச்சது கிடையாது. நான் அவனை வெறுத்திருக்கேன் தான். ஆனால் அதுக்காக அவனை சாகடிக்கணுன்றது எப்பயுமே என்னோட நோக்கம் கிடையாது. அது ஏதோ தெரியாமல் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. என்னை மன்னிச்சிருங்க, என்னதான் இருந்தாலும் உங்கள் தம்பியோட இழப்பை என்னால் ஈடுகட்ட முடியாது தான். என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்து அவளும் அழுதுகிட்டே இருக்கா. ஸோ இப்படி கொஞ்சம் சமாதானத்தோடையே இவங்களுடைய பிரச்சனையும் முடியுது. அதுக்கப்புறம் இந்த கேஸே முடிஞ்சிச்சு இல்லை. இந்த ஸ்பெஷல் டீம்லேருந்து வந்தவனுங்க ஒன்றும் பிடுங்காமல் மறுபடியும் அவங்களுடைய மேலிடத்துக்கே கிளம்பிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த டீம் கேப்டனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்கு லெட்டர்லாம் எழுதி ஒரு கிஃப்ட் வச்சிருக்கான். இதை நான் உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக அப்படின்னா மறுபடியும் ஐஸ் வைக்கிறதுக்காக தான். அதை அவரும் பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து போறாரு. இவன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் ஆகுறானே அப்படின்ட்டு. ஸோ இப்படியே இந்த கேஸும் முடிஞ்சிச்சு. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஆளுங்க எல்லாருமே அவங்களுடைய ஆஃபீஸ் ரூமில் இருக்கும்போது குழந்தைங்க எல்லாருமே ஏதோ ஃபீல்டு ட்ரிப்புக்காக வந்திருப்பாங்க போல, இந்த ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. அப்போ அவங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் சுற்றி காட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நம்ம டேன் தான் வந்து பேசிட்டு இருக்கான். அதுலேயும் எல்லார் குழந்தைங்களுக்கும் முன்னாடி ஃப்ரண்ட்ல ஒரு பையன் இருக்கான்ல. ஸோ அந்த பையனை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டேனுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த பையனுடைய அப்பாவை ஒரு கேஸ்ல இருந்து நம்ம டேன் தான் காப்பாற்றிருக்கான். அதனால தான் அந்த பையனை நம்ம டேனுக்கும் தெரிஞ்சிருக்கு. ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இதை தூரத்துலேருந்து நம்ம ஜங்கும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ பக்கத்துலேயே நம்ம ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு இந்த மந்த்தில் இவங்க இந்த ஸ்டேஷனில் பண்ண கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு இருப்பா, எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஜங்கு வந்து சொல்கிறாரு, இப்போ லாஸ்ட்டாக ஒரு திருடனை நம்ம பிடிக்க போனோம்ல ஒரு தெருவழியா. அப்போது அந்த டைமில் அவன் அந்த தெருவில் இருந்த ஒரு பூத்தொட்டி கடையில் வந்து பூத்தொட்டி எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டு உடச்சிட்டான். ஸோ அதுக்கான காசை நான் தான் அந்த டைமில் பே பண்ணேன். அதனால எனக்கு 400 ரூபா மட்டும் இந்த ஸ்டேஷன் கணக்குலேருந்து கூட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளும் இதை ஏன் நீங்கள் அப்போயே சொல்லலை, இப்போ எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம மோன் தூங்கிட்டு இருப்பாரு. அவர் டக்குன்னு எந்திரிச்சு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு 300 ரூபா கொடுக்குறாரு. நான் ஸ்டேஷன் கணக்குலேருந்து தானே கேட்டேன் அப்படின்னு கேட்கும்போது நானும் ஸ்டேஷன் கணக்குலேருந்து தான்டா கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் நமக்கு தெரிய வருது நம்ம
மூணு ஆல்ரெடி ஸ்டேஷன் கணக்குல இருந்து ஒரு 300 ரூபா ஆட்டையை போட்டுருந்திருக்காரு போல. ஸோ அந்த காசை தான் இப்போ கொடுத்துருக்காரு. சரி ஓகே எனக்கு இன்னும் 100 ரூபா வேணும் அப்படின் போது அது அப்புறம் கொடுத்துக்கலாம்டா சும்மா நோயின்னு கத்திட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி மூணு சொல்லிட்டு இருக்காரு தூக்கத்திலேயே. அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்கூல் பசங்க எல்லாருமே ஃபீல்டு ட்ரிப்புக்காக வந்தானுங்கல்ல, அவனுங்க எல்லாருமே இப்போ வெளியே அனுப்பிட்டு இருக்கான் நம்ம டேனு. அப்போ அந்த பையன் இருக்கான்ல, அதான் அவனுக்கு தெரிஞ்ச பையன், அவனுடைய பேரை நம்ம யூன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ அந்த யூனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சாக்ஸ் பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு. அந்த சாக்ஸை வந்து இப்போ இவங்கிட்டையும் கொடுக்குறான். இந்த மாதிரி எங்கள் அப்பா அவனை பார்க்கும்போது இதை கொடுக்க சொன்னார் அதான் அப்படின்னு சொல்லும்போது அவனும் அதை வாங்கி வச்சுக்கிறான். அப்புறம் அந்த பையன் கிளம்பலான்னு பார்க்கும்போது டேய் ஒரு நிமிஷம் இரு, நீ அதிகமாக இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன் என்ன? அட ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும் அது அப்படின்னு கேட்க, டேய் உன்னை மோந்து பார்க்கறது மூலமாகவே எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி ஓகே இதுக்கு மேலே அது அதிகமாக சாப்பிடாதடா, அது உடம்புக்கு கேடு என்ன அப்படின்னு சொல்லும்போது சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வரும்போது அட என்ன சார் நீங்கள் ஆஃபீஸ்க்கே லேட்டாக வரீங்க அப்படின்னு நம்ம டேன் கேட்பானா. அப்போ உடனே ஹீரோவும் ஏன்டா நான் முன்னையே வந்துட்டுண்டா, இவ்வளோ நேரம் வெளியே நின்றுட்டு இருந்தேன், அந்த குழந்தைங்க எல்லாருமே டக்குன்னு வெளியே அனுப்புறத விட்டுட்டு நீ வாசப்படியில் வச்சே பேசிகிட்டு இருக்கா, நான் இப்படி உள்ளே வரது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ அப்படியா சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி அந்த பையன்கிட்ட இருந்து வர ஸ்மெல்லை வச்சு நீ அவன் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் சாப்பிட்ருக்கான் அப்படின்னு நல்ல அதே மாதிரி நீ இப்போ என்னையும் ஸ்மெல் பண்ணு, நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்றத கண்டுபிடி அப்படின்னு சொல்லும்போது இவனும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு மோந்து பார்க்குறான். எவ்வளோ மோந்து பார்த்தாலும் ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. சார் என்ன உங்ககிட்ட இருந்து எந்த ஸ்மெல்லுமே வரல, நீங்கள் எதுவுமே சாப்பிடலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் நான் எதுவுமே சாப்பிடல, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டே, நீ நம்ம டீமில் இருக்க மோப்பனாய் மாறிடா, இதுக்கு மேலே இந்த மோப்பம் முடிக்கிற விஷயத்தில் நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. கட் பண்ணால் அடுத்து நைட் ஆகுது. ஸோ ஒருத்தர் ரோட்டு வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே யாரோ ஒருத்தங்க கீழே இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தா அவர் இறந்து போய் கிடக்குறாரு, மூஞ்சி முழுக்க ரத்தமாக இருக்குது. இதை பார்த்து அவர் செம்ம ஷாக் ஆயிடுறாரு. அப்புறம் அதை வந்து போலீஸ்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இந்த கேஸும் நம்ம ஆளுங்களுக்கு தான் வருது. அடுத்த நாள் காலையில் நம்ம ஆளுங்க எல்லாருமே போயிட்டு அந்த இடத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இறந்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம ஹீரோ அப்படியே கண்ணிலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவருடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய காயங்கள்லாம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஜங்கு வேற காஃபி கப்பை மூஞ்சிக்கிட்ட வந்து நீட்டும் போது அது நம்ம ஹீரோவோட மூஞ்சில சுற்றுது. டேய் எதுக்காகடா இவ்வளோ பக்கத்தில் எடுத்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஹீரோ திட்டிட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்த்துட்டு இப்போ இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்றத அவனுடைய கண்ணிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவன் இமேஜினேஷனில் நினைக்க ஆரம்பிக்கிறான். எப்பயும் போல பண்ணுவான்ல அந்த மாதிரி. அப்படி பார்க்கும்போது இப்போ இறந்து போய் கிடக்கிறாருல, அவருடைய மூஞ்சில் வந்து நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த சேதத்துக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கல்லை வச்சு தான் அடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ இந்த செங்கல் மாதிரி ஏதாவது ஒன்று தான் வச்சிருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கெஸ் பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி செங்கல் இருக்கா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் பார்க்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே சிசிடிவி கேமராவும் இருக்கா அப்படின்ற மாதிரி தேடுறான். சிசிடிவி கேமரா எதுவுமே இல்லை. சரி செங்கலாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடும்போது அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடமும் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய செங்கல்ல ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஆளுங்க எல்லாருமே போயிட்டு அந்த செங்கல்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது ரத்தக்கரை இருக்கா அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது அதில் ஒரு கல்லில் ரத்தக்கரை இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த கல்லை யூஸ் பண்ணி தான் அவன் அடிச்சு கொண்டிருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இறந்து போனவர் யாரு, அவருக்கும் மற்றவங்களுக்கு ஏதாவது பகை இருக்கா, இல்லை அப்படி இருந்திருந்தா அவங்க எதுக்காக கொல்ற அளவுக்கு போகணும், அது அப்படி என்ன பகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம டேன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மட்டும் ரொம்பவே பாவமாக உட்காந்துக்கிட்டே இருப்பான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. இப்போ நேற்று இவன் ஒரு பையன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான்ல, நான் கூட யூன் அப்படின்னு சொல்லியிருப்பேன், அந்த பையனுடைய அப்பா தான் இப்போ இறந்து போயிருக்கிறது. ஸோ அதனால தான் கொஞ்சம் சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். கண்டிப்பாக வந்து அவரை கொலை பண்ணவரை நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இறந்து போனார்ல அந்த யூனுடைய அப்பா, அவர் இறந்து போன இடத்துல இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்க கடைகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் போய் விசாரிக்கிறா. இதுக்கு முன்னாடி கூட ஒரு ட்வின்னோட கடைக்கு வந்து விசாரிச்சிருப்பான்ல, அந்த கடை தான் வேற இங்கேயும் இருக்குது. ஸோ உடனே அவங்க கிட்ட கேட்குறா அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின் போது ஏன் தெரியாது நல்லா தெரியும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கோரஸாவே முன்ன போலயே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய கேரக்டர் எப்படி, இதுக்கு முன்னாடி யார்கிட்டயாவது பகை வச்சிருக்காரா அப்படின்னு கேட்க அவர் இந்த ஏரியாவில் இருக்க எல்லாரு கூடயும் சண்டை போட்டிருக்காரு. இந்த ஏரியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் இல்லாமல் எல்லாரு கூடயும் அவர் சண்டை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஐயோ என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம மூணும் இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவர் இது வரைக்கும் யார்ட்டையாவது கேஸ் கொடுத்துருக்காரா, யார் மேலேயாவது இல்லை அவர் மேலே யாராவது கேஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அதில் அவர் நிறைய பேர் மேலே கேஸ் கொடுத்துருக்காரு. யாருன்னா அந்த யூனுடைய அப்பா இப்போ இறந்து போனவர் இருக்கார்ல, அவர் நிறைய பேர் மேலே கேஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே அந்த போலீஸ் ஆஃபீஸர் எடுத்துட்டு வந்து காட்டும்போது யூனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. இதில் யாருடா கொலகாரன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் கிட்டே மூணு கேட்குறான், ஒரு பெண்ணும் நோட்டு எடுத்துட்டு வாங்க, நான் இந்த நேம் லிஸ்ட்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின் போது இல்லை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அது ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, ஏய் நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் பண்ணுறா, தேவையில்லாதெல்லாம் பேசாத அப்படின்னு மாதிரி மூணு ரொம்ப எடுத்து பேசிடுறாரு. அதுக்கப்புறம் சரி சார் அப்படின்னு சொல்லி அவனும் பெண்ணும் நோட்டும் எடுக்கிறதுக்கு போயிடுவானா. அதுக்கப்புறம் இவர் உட்காந்துட்டு ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறாரு. இந்த ஐடியா நமக்கு ஃபஸ்ட்டே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம டேன் வந்து ரொம்ப சோகமாக இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த இறந்து போனவர் இருக்கார்ல, அவருடைய பையன் யூன் வந்துட்டு அந்த ஃபியூனரில் இருக்கான். ஸோ ஒரு மாதிரி சோகமாக இருக்கும்போது இவனும் போயிட்டு நீ அழுகாதரா, கண்டிப்பாக அவங்க அப்பாவை கொலை பண்ணவனை நான் கண்டுபிடிச்சா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு வாரதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது யார்ட்டையாவது பகை இருக்காடா அவங்க அப்பாவுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவனும் பார்த்தீங்கன்னா நிறைய லிஸ்ட்டு சொல்கிறான். இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், அப்புறம் கடையில் இருக்கவன், ரோட்டில் போகிறவன் வரவன், இவ்வளோ ஏன் பிச்சைக்காரங்கிட்ட கூட
எங்கள் அப்பா சண்டை போட்டுக்கிறாரு அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லும்போது இவனும் அப்படியே அழுதுகிட்டே ஷாக் ஆகிலே முடிச்சிட்டு இருக்கிறான். இதில் யாரடா நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாருமே இதே மாதிரி நிறைய இடத்துக்கு போயிட்டு அவருக்கு யார் யார் கூடலாம் பகை இருக்குது அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டையே அவங்க எடுத்து அவங்களுடைய ஆஃபீஸ் ரூமில் இப்போ ஒட்டி வச்சிருக்காங்க. இதனடா காட்டில் இருக்க மரம் மாதிரி இத்தனை சஸ்பெக்ட், இதில் நம்ம யாரண்டா போய் கண்டுபிடிக்கிறது, இவன் கொலகாரனா இருப்பானா இல்லை அவன் கொலகாரனா இருப்பானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர சந்தேகத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.